வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த செந்தில் சிக்குவாரா அப்படின்றத தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. கதிர், கோமதி, பாண்டியன் 3 பேரும் ஹாலில் உட்கார்ந்துருக்க பாட்டி வர்றாங்க. பேரனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு அவங்க வீடு தேடி வர்றாங்க. கூடவே பழனியும் வர்றாங்க. எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன்னு பாட்டி சொல்ல, வாங்கத்த உட்காருங்க, என்ன விஷயத்தன்னு பாண்டி கேக்குறாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, குமார் பண்ணினதையெல்லாம் நீங்க மன்னிச்சு நம்ம அரசியையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, கோமதி, பாண்டியன், கதிர்னு எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. பயங்கரமா கோவப்பட வேண்டிய பாண்டியன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொண்ணை கூப்பிடுறாரு. அரசி, உனக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு உன் பாட்டி ஆசைப்படுறாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். கொஞ்ச நாள் முன்னாடி வரையிலும் குமரவேல் மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. அவருக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு பழனி சொல்லறப்ப அவங்க ரொம்பவே சோகமா இருந்தாங்க. நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, கல்யாணம்னு சொன்னப்ப அவங்க ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க. வாயை திறந்து யார்கிட்டையும் சொல்லலையே தவிர அவங்க முகபாவங்கள்லாம் அப்படிதான் இருந்தது. அப்புறம் கல்யாணம் நின்னு போச்சுன்னு உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அரசி. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியல. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்பவே கோவமாயிட்டாங்க போல இருக்கு. இல்லப்பா, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அரசி கத்த பாட்டி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அடுத்தது அரசி காலேஜுக்கு போக குமரவேல் அங்க வண்டியில நின்னு பாக்குறவரு கோவத்தோட அரசி கிட்ட வந்துட்டு, ஏய் என்னடி கொஞ்சம் அழகா இருக்குன்ற திமிரா உனக்கு, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிருவியா நீ அப்படின்னு அவரு பயங்கரமா மிரட்டுறாரு. அப்போ எப்படின்னு தெரியலங்க, நம்மளோட ஹீரோ அதாங்க ஆர்கானிக் கார்த்தி அங்க வர்றாரு. இது வரைக்கும் அரசி அவரு ஃப்ரெண்டா ஒரு கஸ்டமரா தான் பாக்குறாரு. ஹலோ, என்ன நீங்க அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யார் நீங்க? என்ன கார்த்தி அரசி பக்கத்துல வந்த குமரவேல கொஞ்சம் நெஞ்சில கைய வச்சு தள்ளி விடுறாரு. ஏய், எம்பட்டு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கைய வைப்ப அப்படின்னு குமார் எகிரி பிடிச்சி அவர் கார்த்தியை அடிக்க போக ஒரு கால் நீண்டு வந்து அவரோட நெஞ்சில உதைக்குது. குமரவேல் அவ்வளவுதான், அப்படியே நில தடுமாறி போய் மண்ணில் விழுந்துடுறாரு. குமரவேல யாரு இந்த உதைச்சதுன்னு அரசி அப்படியே அதிர்ச்சியோட திரும்பி பார்க்க அங்க அவங்க அப்பா பாண்டியன் நிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சண்டையில இப்படிதான் சக்திவேலை எட்டி உதைச்சாரு. இப்ப அவரு மகனையும் நெஞ்சிலேயே மிதிச்சு எட்டி உதைக்கிறாரு. கோவத்தோட அப்படியே ருத்ரமூர்த்தியா நின்னுட்டு இருக்காரு பாண்டியன். ஊருக்குள்ள யார் என்ன தப்பு பண்ணினாலும் உடனே ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிளம்புற மீனா செந்தில் மாட்டாதது சந்தோஷம் தானே இருக்காங்க. ஏதோ பேருக்காக கேட்குற மாதிரி அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா மீனா செந்திலை எப்படி நடத்த போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்றத பொறுத்து தான் அவங்க கேரக்டரே இருக்க போகுது. அதெல்லாம் வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.